ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து நகர மீன் குழம்பு பார்க்க போறோம். அதாவது நகர மீன் வந்து நான் ஆல்ரெடி எல்லாரும் செய்யற மாதிரி அப்படி செய்ய போறது கிடையாது. இது ஒரு வித்தியாசமான டிசைன்ல செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, தக்காளி வந்து மொத்தம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டு 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி வந்துட்டு இது ஒரு தக்காளி, இது ஒரு வெங்காயம், இது பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் வந்து நான் அரைச்சி பேஸ்டா எடுத்துக்குவேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பல் பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு மாங்காய் 1. மாங்காய் போட்டால் குழம்பு ருசியாக இருக்கும். மிளகு சீரகத்தூள் அளவு நான் போடும்போது சொல்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதே மாதிரி 1/2 கப் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அரைச்சி நான் பால் ஊற்றுவேன். இது வந்து மல்லித்தூள் அளவு போடும்போது சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கணும். உப்பு தேவை. இது வந்து ஆர்டினரி மீன் குழம்பு மாதிரி வைக்க போகிறது கிடையாது. நாங்கள் வித்தியாசமாக பண்ண போகிறோம். இதை நான் அரைச்சி பேஸ்ட் எடுத்து செய்ய போகிறேன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்தலாம். ஆயில் கொதிக்கட்டும். இதுக்கடையில் அந்த பேஸ்ட்டை இதை அரைச்சி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இது வந்து செட்டிநாட்டில் இப்படிலாம் வைப்பாங்க. செட்டிநாடு சைடு இப்படி தான் வைப்பாங்க மீன் குழம்பு. நல்லா அரைச்சி போட்டு மசாலாஸ்லாம் அரைச்சி இது மாதிரி தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நான் அரைச்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி குறைக்கரன்னு அது ஃபுல்லாக நைஸ் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சாச்சு. அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காய் வந்து பால் புரிஞ்சு எடுத்துக்கோங்க. பால் ஹீட்டானதோட நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா முருங்கினதோட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டை போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தழை கொதிக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. உப்பு போட்டு சீக்கிரமாக வதங்கும். ஸோ உப்பு கொஞ்சம் அரைச்சி உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். வதங்குறதுக்கு இடையில நம்ம புளியை கரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி சைஸில் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து குழம்பு எவ்வளோ தேவையோ, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், குழம்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் எத்தனை கிலோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். காயத்தூள் வந்து நாங்கள் 2 டீஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு காரம் நல்லா வேணும், இந்த கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதோட நம்ம வந்து அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதையும் நம்ம அதில் போட்டுடலாம். அதையும் போட்டு அதோட நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ முருகலாக வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. செட்டிநாடு நகர மீன் ஸ்டைல் இப்படி தான் செஞ்சு குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், வாசனை மனமாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். இப்போ நான் புளியை வந்து எவ்வளோக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன். அதாவது மிளகு சீரகம் 2 சேர்த்து 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். இப்போ குழம்பு வந்து கொதிக்கணும். மூடி வச்சிருங்க. குழம்பு அந்த மல்லித்தூள் வாடியெல்லாம் போகணும். மூடி வச்சிருங்க. பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வடை கண்டிப்பாக போயிருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு வத்திருச்சு. நம்ம இப்போ மீனை போட்டுடலாம். மீனை போட்டுருங்க. மீனை போட்டாலே 5 நிமிஷம் தாங்க. அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இந்த மீன் கிடையாது, எல்லா மீனுமே 5 நிமிஷம் தான், உடனே வெந்துடும். இப்போ மூடி வைங்க. இப்போ மீனோட நம்ம நறுக்கி வச்சிருக்க மாங்காய் துண்டுகளும் போட்டுடலாம். எல்லா ரெண்டுக்குமே சேர்த்து 5 நிமிஷம் கணக்கு தான். லைட்டாக இது பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் வெந்திருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பால் இதோட ஊற்றிடலாம். தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, ஆனால் அதை விட தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு. நமக்கு சூப்பரான சுவையான காரக்குடி செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரக்குடியில் வந்து இப்படி தான் வைப்பாங்க. அதாவது செட்டிநாடு அதோட சேர்ந்தது. நல்லா இப்படி தான் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ காரக்குடி செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.